நகரங்கள்ல அமெரிக்கன் சிட்டிசன்ஸையே பயன்படுத்தி தீவிரவாத செயல்களை நடத்துவாங்க. நானும் கேமராமேனும் இப்ப வந்திருக்கிறது அமெரிக்காவின் அடுத்த போர்க்களமான லாஸ் ஏஞ்சல்ஸ். சென்ற வாரம் போலீஸ் நடத்திய அதிரடி வேட்டையில் 24 தீவிரவாதிகள் பிடிபட்டார்கள். அவர்களை நியூயார்க் கோர்ட்டில் போலீசார் ஒப்படைத்தார்கள். கிடைச்ச தகவல் படி IRTC பல மெத்தடுங்க மூலமா அமெரிக்கன்ஸ் தீவிரவாத செயல்களை பண்ண வைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். IRTC இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அமெரிக்காவை தாக்குவாங்க. பின்னாடி பாருங்க, இன்னைக்கு காலையில அமெரிக்காவே உலுக்கின அடுத்த சம்பவம். பல அமெரிக்கன்ஸ் அவங்க உயிரியே விட்டிருக்காங்க. இந்த குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்? நியூயார்க் தலைநகரத்துல ஒரு தீவிரவாதி தலைமறைவா இருக்க செய்தி கிடைச்சிருக்கு. முதல் நாள் 2 குண்டு வெடிப்பு நடந்த இடத்துல அடுத்த நாள் 7 குண்டு வெடிப்பு நடந்ததாக செய்தி வெளியாகி உள்ளது. தற்பொழுது நியூயார்க்ல இருந்து நம்ம லைவ் போறோம். ஸ்டேஷன் நம்பர் WNYB. நியூயார்க் டு லாஸ் ஏஞ்சல்ஸ். இதுக்கும் ஈரானுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவிக்க கைய நல்லா பின்னாடி வை, வேகமா எறியணும். இப்ப கிடைச்சிருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட் படி இந்த குண்டு வெடிப்புல பொழைச்சவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதோட பாராமெடிக் என்ன சொல்றாருன்னா, என்ன தாண்டி போல நினைச்சியா? எப்படி ஆடும் நான் காட்டுற பாரு. FBI இங்க வா, இங்க வா சீக்கிரம். FBI அப்படியே இரு. போ 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 அப்படியே இரு. கண்ணலாம். அவன் இங்க தான். கண்ணு கீழ வைங்க. அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போங்க சீக்கிரம். டாடி ஜானதன், டாடி உள்ளப்பா. டாடி உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம். எதுக்காக? உன் மேல சார்ஜ் இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? உள்ள போய் ஏறு. என்ன சார்ஜ்? விளையாடுறீங்களா? இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ற? சொல்றேன் உள்ள ஏறுன்னு சொன்னேன். ஓ டாடி ஜானதன், பயப்படாதப்பா, நான் வந்துடுறேன். வண்டியில ஏறு. அப்படியே வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. என் பையனை எங்க கொண்டு போறீங்க? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? அதை சொல்லுங்க. இதை தடுக்கணும். இதை தடுத்தே ஆகணும். 7 பாம்பிங் இது வரைக்கும் நடந்திருக்கு. 7 இடத்துல இது வரைக்கும் 150 பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லாரும் நம்மளதான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை கண்டுபிடிச்சே ஆகணும். உன் நேரம் முடிஞ்சதுக்கு இல்லை. எத்தனை வாட்டி சொல்றது? அது எதையும் நான் பண்ணல. இப்ப நீ என்ன சொன்ன? எதையும் நீ பண்ணலையா? எல்லாத்தையும் நீ தானே பண்ண. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க? FBI புரிஞ்சுதா? நீ தான் அதை பண்ண. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. உன்னால தப்பிக்க முடியாது. என்னையே அரெஸ்ட் பண்றீங்க? FBI வெளியே வா. ஹாய் ஸ்வீட் ஹார்ட், ஆடிஷன் எப்படி போச்சு? கலக்கறப்போ அதுவா? ஆக்சுவலா நானே சொல்லலாம்னு இருந்தேன். அத நான் கலக்கிட்டேன். சூப்பர். ஆமா நிஜமா. எனக்கு என்னமோ ஒண்ணு சூப்பரா நடக்க போகுதுன்னு தோணுதா? நீங்க வேணா பாருங்க. இந்தாங்க, நீங்க கேட்டது. உங்க பேர பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். போட்டோ பாக்குறியா? என் பையன் அனுப்புனா. அவனா இது? அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பையன் ஆயிட்டான்.
காஃபி குடிக்கிறீங்களா? பாதி போதும். ஓகே டாம், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் பாதி காஃபி போதும்ன்றீங்க? அப்பதான் சூடா இருக்கும். அதெல்லாம் இல்ல, உன்னை அடிக்கடி பார்க்கதான் அப்படி பண்றாரு. போதும் போதும். ஓ சாரி சார், நான் இங்க வந்திருப்பேன். ஆனா நான் உங்களை வேற டேபிள்ல பார்த்தேன், அதனாலதான். ஆமா, அங்கதான் இருந்தா இங்க வந்துட்டேன். எனக்கு நீங்க சர்வ் பண்ணணும்னு தோணுச்சு. ஓ தேங்க்யூ, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. உங்களுக்கு காஃபி தவிர வேற ஏதாவது வேணுமா? என் கூட கொஞ்ச நேரம் நின்னு பேசலாமே? சாரி சார், எனக்கு பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் நீ ஒரு கிளம்பணும். ஆக்ட்ரஸ் தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னே தெரியல. ஆமா, உன் பேர் என்ன? கேப்ரியல். சரி, ஓகே. எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போ. நீ ஒருவேளை சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்கதான் வேலை செய்வேன்னு நினைச்சியா? கண்டிப்பா அப்படியெல்லாம் இல்ல, இது வெறும் ஒரு டெம்பரரி சரி, தான். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இது உன் வாழ்க்கையே மாத்த போகுது. என்ன சொல்றீங்க நீங்க? தயவு செஞ்சு இங்க விளையாடாதீங்க. பாரு, நான் விளையாட்டு சொல்ல, உண்மையாதான் சொல்றேன். இதுக்கும் ஈரானுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அரசாங்கம் ஆதாரம் இல்லாம கைது பண்றதை இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும், நியூயார்க் சிட்டி போலீஸான ரயாட் போலீஸ அவங்களை கட்டுப்படுத்த அனுப்பியிருக்காங்க. அடுத்தடுத்து தகவல் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஈரான் தீவிரவாதத்தோட சம்பந்தம் இருக்கிற 24 பேரை நியூயார்க்ல கைது செஞ்சிருக்காங்க. இது நடந்த அதே நாள்ல தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. தீவிரவாத கும்பலான IRGC, அதாவது இஸ்லாமிய ரெவல்யூஷனரி காட்ஸ் கோர், இந்த 7 குண்டு வெடிப்புக்கும் அவங்கதான் பொறுப்புன்னு பொறுப்பேற்றிருக்காங்க. யுஎஸ்க்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி இந்த கும்பலான IRGCக்கு ஈரான் கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மிடில் ஈஸ்ட்ல மட்டும் 20 டெரரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நாங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அடுத்த தகவலுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை தாக்குதல் அமெரிக்க உயிர்களை பறிக்க போகுதுன்னு காத்திருந்து பாப்போம். அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இன்டர்வியூக்கு வேற ஷர்ட் போட்டுக்கலாம்னு கிட்ட சொன்னாங்களே. ஆமா, நான் போன்ல யார்கிட்ட பேசினேன்? என்கிட்ட தான் பேசுனேன். என்னோட பேரு மைக்ரேன். அவன் யாரு? என்னோட பேசி வாய மூட. உங்ககிட்ட யாரு கேட்ட? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் நினைக்கிறது எவனும் இங்க பேச போறதே இல்ல. என்ன இன்டர்வியூ நடக்கணுமா வேணாமா? நடக்கணும். அப்படின்னா அவனை துரத்தி விடு. சீக்கிரமா வெளில அனுப்புங்க. என்னது இது? இந்த இன்டர்வியூவோட ஒரு காப்பிய அந்த லொகேஷனுக்கு அனுப்பி வச்சிருங்க. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லன்னா நான் இந்த இன்டர்வியூக்கெல்லாம் எதுக்கு ஒத்துக்க போறேன்? என்னால இது. ஏய், தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா என்ன சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கா? ஆமா, நீங்க எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த உலகத்துக்கோ எனக்கோ ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா? எல்லார்கிட்ட எல்லாத்தையும் புடுங்கதான் செய்றீங்க. புடுங்க 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 புடுங்கன்னு புடுங்கிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. தேவையில்லாம பேசாத. உனக்கு என்னதான் வேணும்? இந்த ஃபுட்டேஜோட காப்பிய இந்த லொகேஷனுக்கு அனுப்பணுமா? ஆமா, எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிற. இந்த இன்டர்வியூ ஒழுங்கா நடக்கணும்னா நான் சொன்னது நீங்க செஞ்சே ஆகணும். ஒழுங்கா இன்டர்வியூ நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தா உங்களுக்கு நல்லது. அந்த ஆபீசரை எதுக்காக அனுப்புன? ஏன்டா, இப்பதானே உன்னை பத்தி ரொம்ப நல்லா சொன்னேன். அதுக்குள்ள எதுக்குடா தேவையெல்லாம் முட்டாள் மாதிரி பேசுற? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன கேன கூ மாதிரி தெரியுதா?
இல்ல நம்ம இப்படி நேரத்தை வீணடிக்கலாமா இல்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுக்கலாமா? மிஸ்டர் டிடெக்டிவ் இங்க கொஞ்சம் பாருங்க. எனக்கு உடனே அவரோட பேசி ஆகணும். முதல்ல கேளு. இங்க யாரும் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல, சரியா? சரி சரி அண்ணா, நீங்க இது கண்டிப்பா பாத்தே இல்ல ஆகணும். இல்ல அத பாத்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களுக்கு ப்ளீஸ் புரியும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? யாருமே இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஃப்ரீயா இல்ல. நீங்க இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூனா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. எங்க கிட்ட போய் சொல்லி முழு பிளான் மட்டும் நினைக்காத. FBI பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நாங்க எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் வேணாலும் போவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்கிட்ட கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் மறைக்காம உண்மையை சொல்லனா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிடுவேன். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் காட்ட மாட்டேன். இதோ இது நீதானே? ஆமா, அது நான் தான். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அந்த பேக்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நடிக்காதடா. நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு நான் என் பையனை பிக்கப் பண்றதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்பப்போ நாங்க கார்பூல் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் நான் ஜானத்தனை கொண்டு வருவேன், சில சமயம் நான் கையில கொண்டு வருவேன். இன்னைக்கு நான் கையில வீட்டுல டிராப் பண்ணேன். அவங்க அப்பா ஃப்ரண்ட் போர்ச்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் உள்ள போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் பையன் ஜானத்தனை நான் கராட்டே கிளாஸுக்கு கொண்டு போனேன். என் ஃப்ரெண்டு ஒரு கிட்ஸ் ஜிம் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நாங்க அங்கதான் போனோம். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் கையிலோட அப்பா என்ன கூப்பிட்டாரு. அப்புறம் பேக் பத்தி சொன்னாரு. அதாவது அவன் என் கார்ல விட்டுட்டான்னு. நான் என் காருக்கு போய் செக் பண்ணேன், அது இருந்தது. அப்புறம் அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. ரெஸ்டாரண்டோட அட்ரஸையும் கொடுத்தாரு. அப்புறம் நான் என் கார் எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருந்த போது அவர் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்புறம் அது லஞ்ச் டைம்ன்றதுனால அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால அந்த பேக்கை வந்து ஹோஸ்டல் ஸ்டேஷன்ல விட்டுட்டு போக சொன்னாரு. சம்பவத்துல 17 பேர் இறந்திருக்காங்க. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், உள்ள போனேன். உள்ள கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த ஹோஸ்டல் ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. அதனால பேக்கை நான் ஸ்டேஷன் பின்னாடி வச்சுட்டு போயிட்டேன். அதாவது அந்த பாம்பு நான் அதை செக் பண்ணல. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு சின்ன பையனோட பேக். எதுக்கு செக் பண்ணும்? அதுக்கப்புறம் நான் திரும்ப கராட்டே கிளாஸுக்கு போனேன். என் பையனை பிக்கப் பண்ணேன். நாங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். FBI அவனை கொண்டு போங்க. அப்பதான் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. அவ்வளவுதான். பரவாயில்லையே, நீ நல்லதான் பேசுற. இது உன்னோட செல்போன் தானே? ஆமா. ராக்மேன். யா, ஆமா. ராட்மேனா பேசுறது? மிஸ்டர் ராட்மேன், நான் ஜாக் சாம்சன், ஸ்பெஷல் ஏஜென்ட் இன் FBI. நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அதனால உங்க போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். என் கூட டாம் ஃப்ராங்க் இருக்காரு. மிஸ்டர் ராட்மேன், சொல்லுங்க. உங்களுக்கு டாம் தெரியுமா? தெரியும். நாங்க 2 பேரும் தான் ஒன்னா கார்பூல் பண்றோம். டாம் தான் இன்னைக்கு காயில பிக்கப் பண்ணான். காயில் அவனோட பேக் அவரோட கார்லயே விட்டுட்டானா என்ன? விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? அப்ப கன்ஃபார்மா தெரியாதா? இல்ல, தெரியல. அப்படியா? அப்போ அந்த பேக் எடுக்க நீங்க அவருக்கு கால் பண்ணீங்களா? இல்ல. என்ன சொல்ற ஜார்ஜ்? நீங்க பேசாதீங்க. இத பாருங்க மிஸ்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கையிலோட பேக்கை எடுக்கிறதுக்கு நீங்க மிஸ்டர் டாமுக்கு கால் பண்ணீங்களா இல்லையா? இல்ல. ஜார்ஜ் என்ன டாம், ஏதாவது பிரச்சனையா? மிஸ்டர் ராட்மேன், உங்க உதவிக்கு நன்றி. தேவைப்பட்ட கூப்பிடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பையனோட பேக் கலர் சொல்ல முடியுமா? ப்ளூ. தேங்க்ஸ். இல்ல அவன் அடிக்காதடா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உன் ஃபோன் ரெக்கார்டெல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தா 4 நாளா இவரு ஒன்னும் கூப்பிடவே இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்ல. வெல்ஃபேர் கூட தானே வேலை பாக்குற? ஆமா. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேக்குறீங்க? சும்மா குத்து மதிப்பா சொல்லு. ஒரு $2,300 இருக்கும், அவ்வளவுதான். அதாவது $2,50,000 தான் அப்படி மாத்தி சொல்றியா? ஆமா. இல்ல, அவ்வளவுலாம் இல்ல என் அக்கவுண்ட்ல. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ற? என்ன இது? பாம்பு வெடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உன்னுடைய பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு $2,50,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த அக்கௌண்டோட சோர்ஸ் பார்த்தனா ஈரான்ல இருந்து. நீங்க தப்பு பண்றீங்க. யாரு? நாங்க தப்பு பண்றோமா? இந்த நீயே உன் டெக்ஸ்ட் மெசேஜ் பாரு. உன்னோட இமெயில், உன்னோட போன் ரெக்கார்ட், உன்னோட கம்ப்யூட்டர், உன்னோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்துலயுமே இதே சோர்ஸ் தான் காட்டுது.
எப்படி நீ இத பண்ண? நிக்கோல், நான் எதுவும் பண்ணல. என்ன பத்தி நீ நினைச்சு பாத்தியா? நம்ம பையனை பத்தி நீ நினைச்சு பாத்தியா? நீ என்ன மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. உன்னை நம்பினது என்னோட தப்பு. இத நான் பண்ணலன்னு உனக்கு தெரியும். எனக்கு இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போறோம் சார். கேளுங்க, இன்னைக்கு நடந்த பாம்பு பிளாஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். நல்லாவே தெரியும். அத பத்தி இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்ப கேட்க வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் இங்க பிஸியா இருக்காங்க. அத ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொன்னானா? இத பாருங்க பில், அவன் கண்டிப்பா சொல்லுவான். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓகே, உனக்கு ஏஜென்ட் ரோட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? ரோட்ஸ் அந்த வைல்ட் ஹோட்டல்ல கேஸ் நடந்தப்போ வந்தவங்க தானே? இவங்கள நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, இப்போ ஏஜென்ட் ரோட்ஸ் அவனை கேள்வி கேட்கணும். அதாவது உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஓகே. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நான் பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா பில்? இல்ல, இது இன்னொரு மாதிரியான விசாரணை ஜாக். என் பேரு ஏஜென்ட் ரூட்ஸ். உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா, வெளியே போணும். நானே இப்பதான் சொல்ல வந்தேன். எனக்கு நீ இத பண்ணலன்னு தோணுது. ஆமா, நான் பண்ணல. இருக்கலாம், ஆனா எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு. அதுக்கு என்ன சொல்ற? நான் இல்ல. நீ இல்லனா என்ன? நீ இல்லன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? நானும் அதை தான் சொல்றேன். நீ இத பண்ணேனே வச்சுக்குவோம். ஆனா உன்னை எப்படி வெளியே கொண்டு வரது? எனக்கு தெரியல. நான் இங்க ஏன் இருக்கேன்னு தெரியல. இந்த ஆதாரம் ஏன் எனக்கு எதிராக இருக்குன்னு தெரியல. ஆனா சத்தியமா நான் இத பண்ணல. நான் உன்னை நம்புறேன் டாம். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணியாகணும். ஒருவேளை உன்னதான் நாங்க பிடிக்கணும்னு வெளியே யாராவது பிளான் பண்ணிருக்கலாம். இருக்கலாம். யார் அது? அதான் எனக்கும் தெரியல. யாரு டாம்? யாரு உன்னை வர வச்சா? நீ யாருக்காவது உதவி செய்றியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா நான் இங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த ஆதாரம் எனக்கு எதிராக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா அது உண்மையை மாத்தாது இல்லையா? என்ன உண்மை? நான் இத பண்ணல. கேட்க நல்லா இருக்கு. ஆனா நீ எனக்கு உதவி பண்ணாம நான் உனக்கு உதவி பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 10 நிமிஷத்துல ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் உன்னை பார்க்க வருவாங்க. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு வை, நீ வீட்டுக்கு போறத மறந்துடு டாம். எனக்கு உதவி பண்ணாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு உதவி பண்ணாலும் இல்லனாலும் அது உண்மையை மாத்த போறது இல்ல. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் ஒரு பேக குடுக்கறதுக்கு. இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை நான் பார்க்கவும் இல்ல. அதோட அவங்க அப்பா எதுக்கு போய் சொல்றான்னு எனக்கு தெரியல. புரியுதா? நான் இங்க ஏன் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இத பண்ணல. அதான் உண்மை. புரிஞ்சுக்கோங்க, நான் இத பண்ணல. உன் பையனுக்காக பண்ணியா? என்ன? உன் பையனுக்காக நீ எதையும் செய்வல்ல? ஆமா, ஆனா இத பண்ண மாட்டேன். இவனை மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா? பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என் பையனுக்காக எதையும் பண்ணுவேன்றது உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி நான் இதை பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் என் பையனை இழந்திருப்பேன். இன்னும் ஒத்துக்கிட்டானா? இவன் அதை பண்ணிருக்க மாட்டான். Are you serious? நீங்க இங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏஜென்ட், ஆனா உங்களால எப்படி இவ்வளவு தப்பா கெஸ் பண்ண முடியுது? எனக்கு தெரியல. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆனா இவன் கிட்ட பேசினதுல எனக்கு அப்படி தோணல. என்ன அப்படி தோணல? இந்த கொலைக்காரன் கிட்டத்தட்ட 17 பேரை பாம்பு வச்சு கொண்டு இருக்க. ஆனா நீங்க அவன் கிட்ட பேசின அந்த 5 நிமிஷத்துல அவன் பண்ணலன்றீங்க. பிராக்டிகலா இருங்க. என்ன ஏதோ சைக்கோ கொலைக்காரன் ரெஸ்டாரண்ட்ல பாம்பு வச்சு கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்களா? ஆமா, அதேதான். உன் பார்வையே தப்பா இருக்கு ஜாக். நீ நினைக்கிறத விட இது பெரிய விஷயம். ஓ, அப்படியா? தேங்க்யூ ஏஜென்ட் ரோட். எப்படியே எல்லாருக்கும் நல்ல கிளாஸ் எடுங்க. உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப நேரம் கட்டி வச்சிருக்கோம்ல. இத பாரு, உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதான். ஒருவேளை இதை நீ பண்ணியிருந்தா உன்னை யாரு இப்படி பண்ண சொன்னாங்கிற பேரை மட்டும் சொல்லிட. ஒருவேளை நீ அப்பாவியா இருந்தா விட்னஸ் ப்ரொடெக்ஷன்ல போட்டு உன்னை விட்டுருவோம். என்ன? ஒருவேளை நீ இதை பண்ணலனா அது அந்த கதவு தெரியுதா, அந்த வழியா வெளியே போயிட. நிஜமாவா? ஆமா.
முக்கியமான விஷயம் தான் எனக்கு புரியுது. எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாம யாரையும் உள்ள விட முடியாது. ஹேய், எங்க போற? ஏஜென்ட் ரோடி அவர் தான் போக சொன்னாரு. அசையாத, அங்கேயே இரு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. சரி, நான் வரேன். அவனை பிடிங்க. டாம், முட்டாள்தனமா பண்ணாத. இது ஃபெடரல் பில்டிங், நீ தப்பிக்கவே முடியாது. அசையாத. உனக்கு அறிவே இல்லையா? நான் எப்படி பயந்துட்டேன். இப்படி போய் கத்துற? ஆமா, எதுக்காக என்ன பார்த்து கண்ணை நீட்டுற? உனக்கு என்ன பைத்தியமா? உன் பேட்ஜ் நம்பர் என்ன? எனக்கு தெரியும் உனக்குன்னு ஒரு பேட்ஜ் நம்பர் இருக்கணும். உன்னை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். இது உங்க காரா? நான் இப்பவே அத்தாரிட்டிஸ்க்கு கால் பண்ணி உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன். கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இது உன் காரா? அப்போ உள்ள ஏறு. இப்பவே இடத்த காலி பண்ணு. இப்பவே நான் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். உன்னை சும்மாவே விட வர போறேன். கோவத்துக்கு சுட்டு தள்ளிடுவேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. சும்மா தொணன்னு அடச்ச. பைத்தியமா பிடிச்சிருக்கேன். ஓ, நான் ரோட்ஸ் விசாரிக்க சொன்னதால அந்த கோவத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கேன். நீ எந்த காரணமும் சொல்ல முடியாது. உன்னோட கரியர் இதோட முடிஞ்சு போச்சு. அவனை மட்டும் நீ கண்டுபிடிக்கலனா உன்னோட சேர்த்து என்னுடைய கரியர் முடிய போகுது. ஏன்னா தப்பிச்சு போனவன் சாதாரண ஒரு குற்றவாளி கிடையாது, ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். சொல்றது எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண? நீ எதுக்காக FBI பில்டிங் வந்திருந்த? அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியுமா? அவங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வாரமா நான் எங்க அப்பாவை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அதை பத்தி தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கலான்னு நான் என்னைக்கு வந்தாலும் என்ன வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்படியே எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரியாம ஏதோ தப்பு நடக்குது. அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அதை கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவி பண்ண போற. ஐம் சாரி, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னோட அப்பா சாமுவேல் தாம்சன் பர்க்லேல 6 மாசம் முன்னாடி நடந்த பாம்பு பிளாஸ்ட்ல அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே காரணத்துக்காக தான் இன்னைக்கு உன்னையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஓகே, ஆனா நான் எங்கேயும் பாம்பு வைக்கல. இங்க பாரு, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம். ஆனா இப்போ முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். எனக்கு எனக்கு என் பையன் எப்படி இருக்கான்னு மட்டும் தெரியணும். கொஞ்சம் போன் தரீங்களா? என் போனா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ யாருக்கும் கால் பண்ண முடியாது. அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு FBI பில்டிங்ல இருந்து உன்னை கார் மூலமா வெளியே கொண்டு வந்தேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க என்ன கேமரா இல்லன்னு நினைச்சியா? இன்னும் 5 நிமிஷத்துல நம்மள தேடி இங்க வந்துருவாங்க பாரு. சரி, நம்ம இப்ப என்ன பண்ணணும் சொல்ற? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சரி, என்னன்னு சொல்லு. சரி, நம்ம இப்ப வந்த வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எதை பத்தி பேசலாம்? தண்ணியில விஷத்தை கொட்டுறாங்களே அதை பத்தி பேசலாம். இல்லன்னா காட்டுல இருக்கிற அப்பாவி விலங்குகளை இப்படி வேட்டையாடுறாங்களே அதை பத்தி பேசலாம். இல்லன்னா ஸ்லேவரி, இல்லன்னா சின்ன குழந்தைங்களை தேவையில்லாம என்ன சொன்ன? இப்போ எதுக்கு ஸ்லேவரின்னு சொன்ன? நீ தான் சொன்ன. எல்லாரும் வெளியில இருக்கிற எல்லாரும் தான். உலகம் பூரா நிறைய பேர் இருக்காங்க. இதோ இந்த ரூம்ல இருக்கானுங்களே, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆபீசர்ஸ், இவனுங்கெல்லாம் இத ரொம்ப ரசிச்சு பண்றானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் நீங்க இந்த பவர் கொடுத்துருக்கீங்கல்ல, அதை வச்சுட்டு தான் இவனுங்க வெறி பிடிச்சாடுறானுங்க.
எனக்கு இருந்த எல்லா உரிமைகளையும் பறிச்சுட்டானுங்க. இந்த ஸ்ட்ரீட்ல சாதாரண குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற உரிமைகள் கூட எங்கிட்ட இருந்து மொத்தமா பறிச்சுட்டானுங்க. டேய் ஆமாண்டா, ஆமா, உங்களை பத்தாண்டா பேசிட்டு இருக்கேன். மூஞ்சிய பாத்தியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவனுங்க. டேய் வெளில போங்கடா. டேய் நீங்களாம் அடிமைங்கடா. அடுத்தவனுங்க தப்பு பண்ண சொன்னாலும் பண்றீங்க பாத்தீங்கல்ல, துப்பு கெட்ட அடிமைங்க. டேய் நீயும் இவங்கள ஒருத்தன் தான், அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல. இது காரணமே நீங்க தான்டா. நம்ம ஆரம்பத்துக்கு போவோம். குண்டு வெடிப்புக்கு முன்னாடி நடந்த எதையாவது மாத்திருப்பியா? எந்த குண்டு வெடி பத்தி பேசிட்டு இருக்க நீ இப்போ? கிரானிகா, பர்ல் ஹார்பர், இல்ல நாகசாகியை பத்தி சொல்றியா? பிலடெல்பியா, ஓக்லஹோமா சிட்டி, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். நான் எங்கேயும் குண்டு வைக்கவே இல்லை. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லட்டுமா? நான் இதெல்லாம் நிறுத்தவே மாட்டேன். ஒரு நாள் நிச்சயமா இது எல்லாத்தையும் பண்ணுவேன். நீங்க என்ன அடிக்கலாம், சிறையில கூட தூக்கி போடலாம். ஆனா என் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டானுங்க. இது முடிவில்ல, ஆரம்பம். இவனுங்களுக்கு தெரியல என் வாழ்க்கை பயணம் அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடாது. உன்னால 100 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. அந்த குண்டு வெடிப்புக்கு நீ பொறுப்பு ஏத்துக்கலன்னு சொல்றியா? பொறுப்பு ஏத்துக்கணுமா? இல்ல நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒன்னதான் இதுக்கு நீ பொறுப்பேத்துப்பியா? சாப்பாடுல விஷத்தை கலந்ததுக்கு, தண்ணியில விஷத்தை கலந்ததுக்கு, இது வரைக்கும் நீங்க பல உண்மைகளை அழிச்சிருக்கீங்க. அத பத்தி என்னைக்காவது எப்பாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? அவங்க உயிரை விட்டுருக்காங்க. பல குடும்பம் அவங்க உறவுகளை இழந்திருக்காங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? எனது குற்ற உணர்ச்சியா? நான் எதுக்காக குற்ற உணர்ச்சி பட வேண்டிய அவசியம் இருக்கு? உண்மையிலே எனக்கு இவங்க நன்றி தான் சொல்லணும். என்ன தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஹல்லேலூயான்னு சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிற தீய சக்தி, வலி, எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் நான் அவங்கள விடுவிச்சிருக்கேன். நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேவை தான் செஞ்சிருக்கேன். உங்கள யாருக்காவது அக்கறை இருக்கா? உலகத்துல எவ்வளவு கொலைகள் நடக்குது, அத பத்தி யாராவது இது வரைக்கும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? FBI விசாரித்துக் கொண்டிருந்த பாம் பிளாஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சஸ்பெக்ட் ஆபீசரை தாக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனது. அங்கிருந்து தப்பித்து சென்ற அந்த நபருக்கும் 17 பேரை உயிர் வாங்கிய பாம் பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் உள்ளதாக எல்லாரும் சொல்றாங்க. சஸ்பெக்ட் தப்பிச்சு போனதுக்கு யாரோ கூட இருந்து உதவி செய்ததாகவும் சொல். வெல், என்ன? போனை எடுத்துக்கோ. இந்த சிட்டில இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்லு, இவனை பிடிக்கிறவங்களுக்கு $25,000 தருவேன்னு. எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லு. சொல்றேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் போகணும், சரியா? இதோ இப்பவே பண்றேன். வெல், சொல்லு. அவனை என்கிட்ட கொண்டு வந்தா 50,000. அவனை உயிரோட கொண்டு வரணும். புரியுது. டைரக்டர், டாம் ஒரு பொண்ணோட தப்பிச்சிட்டதா தகவல் வந்திருக்கு. அவ ஹாஸ்டேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொண்ணு கூடயா? எஸ் சார். LAPD அவங்கள ஒரு ஆலில பாத்திருக்காங்க. அங்க இருக்கிற சார்ஜன் தான் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, அந்த பொண்ணு யாரு? ஜெசிகா தாம்சன். ஜெசிகா தாம்சனா? எஸ் சார். நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? நான் அப்பவே நினைச்சேன் அந்த ஜெசிகா தாம்சன் தான் பெர்க்லி பாமருடைய பொண்ணு. பெல், எனக்கு தெரியும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? என்ன நம்பு, நான் 15 வருஷமா காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்கேன். அவனுக்கு உதவி பண்றதே அவதான். அவளை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவளோட அட்ரஸ் கிடைச்சதா? அது 1565 வெஸ்ட் லாரா அபார்ட்மெண்ட் 4B. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போலாம். போ. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஷபா ஷலோம். ஷபா ஷலோம். நில்லுங்க, 2 பேரும் எங்க போறீங்க? அவங்களெல்லாம் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. Come on, come on, guys. நாங்க சீக்கிரம் போனோம். புரியுது. ஒரு நிமிஷம்.
இத காருக்குள்ள வை. சார் திரும்புங்க, அந்த கையை தூக்குங்க, முட்டி போடுங்க. Good afternoon, everybody. உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த உங்களை இந்த ரூமுக்கு நான் வர வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க ட்ரைனிங் யூஸ் ஆக போகுது. இப்போ இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத உங்களுக்கு பிரீஃப் பண்ணிருப்பாங்க. இந்த நிலைமையை நம்ம எப்படி சமாளிக்க போறோன்றதுக்காக நம்மளை லீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் இங்க வராரு. அசோசியேட் டைரக்டர் ஃப்ராங்க். ஃப்ராங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும். கிரீன் ரிவர் கேஸை ஹேண்டில் பண்ணது அவர்தான். வாவ், செமையா ஃபைட் பண்ண. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? அது ஒரு பெரிய கதை. இனிமே என்னையும் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துருவாங்கல்ல? பரவாயில்ல, இன்னைக்கு உன்னாலதான் நான் ஒரு ஜூவா மாறினேன். ஐம் ஜெசிகா. ஜெசிகா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீயா போய் சரண்டர் ஆயிடு. அந்த ஆபீசர்ஸ் கிட்ட உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு போய் சொல்லு. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஃப்ராங்க் உடைய புத்திசாலித்தனமான இன்வெஸ்டிகேட்டிவ் மெத்தட்ஸால நம்ம பியூரோல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில பயன்பெற்று இருக்காங்க, ஏதோ ஒண்ணு கத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவருடைய திறமையில பாதி நமக்கு இருந்தா கூட போதும். தப்பிச்சு போயிருக்கிற இந்த தீவிரவாதியை நம்ம நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். என் அப்பாவோட கேஸ தீக்கிறதுக்கு இப்பதான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கு. நான் இதை விட மாட்டேன். என் கூட இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இது பாரு, நானே என் அப்பாவை சந்தேகப்பட்டேன். அந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன். டைரக்டர் ஃப்ராங்க். பல வியாதிகள், பல விபத்துக்கள், நாம சாப்பிடுற சாப்பாடு, ஓட்டுற காரு, நாம நேசிக்கிற மனைவி கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளோட சாவுக்கு அவங்களும் காரணமா மாறிடுறாங்க. உங்களுக்கு நான் சொல்லுங்கிற அவசியம் ஒண்ணு இல்ல. ஆபத்தான சூழ்நிலைகள் நம்ம உயிரையே எடுத்துரும். இதுல இருந்து நீங்க எல்லாரும் கத்துக்கிட்ட பாடம் என்னது? நமக்கு சாவுன்னா பயம். சாவுங்கிற இந்த ஒத்த விஷயத்தை வச்சு மொத்த நாட்டு மக்களையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பாதுகாப்பு தான் இப்ப ரொம்ப அவசியம். உன்னையே பாம்பரை தேர்ந்தெடுத்தாங்க? நான் ஒன்னும் பாம்பர் இல்ல. நான் எங்கேயும் பாம்பு வைக்கல. நீதான் அதை பண்ணன்னு ஏன் அப்படி சொல்றாங்க? என் அப்பாவையும் அதுக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கலாம். எனக்கு தெரியல. அது யாருன்னு கண்டுபிடிச்சா ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 6 பாம்பு பிளாஸ்ட்லயும். என்ன 6 பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கா? ஆமா, அதுல 3 சஸ்பெக்ட் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. பிரஸ் அவங்களுக்கு வச்சிருக்கிற பேரு ஹோம் டவுன் டெரரிஸ்ட் பாம்பர்ஸ். என்ன ஹோம் டவுன் டெரரிஸ்டா? நீ டிவி எல்லாம் பார்க்க மாட்டியா? இல்ல, இப்பெல்லாம் நான் எதுவுமே பாக்குறது இல்ல. நான் இப்போ என் பையனை மட்டும் தான் பாத்துக்கிறேன். இந்த ஹோம் டவுன் டெரரிஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு அசம்பாவிதம் நடந்தா போதும், எல்லாரோட 2 கண்ணையும் நம்மளால சாவ பார்க்க முடியும். ஒருவேளை நாம சாவ பார்த்து பயப்படாம இருந்தோன்னா, சும்மா சினிமால சொல்ற மாதிரி எனக்கு சாவ பார்த்து பயம் இல்ல, அப்படி இல்ல, உண்மையா பயத்தை போக்கணும். இந்த நாய்ங்க மாதிரி நாய்ங்களுக்கு சாவ பார்த்து பயம் இல்ல, ஏன்னா அதுங்களுக்கு சாவுனா என்னன்னு தெரியாது. அதுங்களுக்கு உயிர் பழைக்கிறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா அதுக்காக அது சாவ பார்த்து பயப்படுதுன்னு சொல்லவே முடியாது. நாயை பார்த்து கன் நீட்டுங்க, எதுவுமே பண்ணாது. சில நாய்ங்க துப்பாக்கியை பார்த்தா நம்மள விரட்டும், அதுக்காகவே அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுங்களுக்கு சாவ பார்த்து பயமே கிடையாது.
ஆனா அதே துப்பாக்கிய ஒரு ஆளை பார்த்து நீட்டுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு தகவலை சேகரிச்சிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு சேகரிச்சாலும் சரி, எனக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்? ஸ்டேட் டிபார்ட்மெண்டோடது. அதுக்கு ஆக்சஸ் தரக்கூடிய ஒருத்தரை எனக்கு தெரியும். யாரு? என் அண்ணன். அவன் ஃபார்மர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ். அவன் செக்யூரிட்டி நாட் பண்றான் ஹாலோபர்னுக்கு. அவனை நீ நம்புறியா? கண்டிப்பா நம்புறேன். அப்ப நம்ம அடுத்து அவங்க கிட்ட தான் போறோம். சாவுங்கிற நினைப்போ பயமோ இல்லாம ஒரு விஷயத்தை உங்களால பார்க்க முடிஞ்சுச்சுன்னா, இல்லனா இந்த வாழ்க்கையை நீங்க ஒரு வேற கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களால எது வேணாலும் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சாவுங்கிறதே ஒரு வரமா இருந்தா அந்த வரத்தை நம்ம ஏத்துக்கணும். அப்ப நீங்க இந்த உலகத்தை எப்படி பாப்பீங்க? ஒரு கிரைம் சீன், எல்லாரும் உத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். நானும் உன் கூட வரவா? இல்ல வேண்டாம், நீ கார்ல ஏறு. சரி, என் செல்போன் இருக்கு, ஏதாவது வேணும்னா கூப்பிடு. ஏதா ஆச்சுன்னா என்ன கூப்பிடு, ஆனா நான் சீக்கிரமா வந்துருவேன். ஓகே. டாம், நீ எங்க இப்படி? இங்க பாரு, இது வரைக்கும் நீ என்ன பத்தி கேட்டது எல்லாமே போய். நான் எதுவுமே பண்ணல. எனக்கு உதவி வேணும், இது ரொம்ப முக்கியம். இங்கே வந்துட்டியா? இவ்வளத்தையும் பண்ணிட்டு உனக்கு இங்க வரதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? சாண்டி, நீ யாரு எவன வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சாண்டி, நீ சும்மா நீ பேசாம இரு. உன் தம்பி ஒரு தீவிரவாதி. இவனெல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விட்டேன்னு எனக்கு நீ தெரியல. என்ன பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே போய். நான் அதை எதையும் பண்ணல. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நான் உன்னை நம்பவே மாட்டேன். இவன் உன் தம்பிங்கிறதுனால இவன் அப்பாவி கிடையாது. இங்க பாரு டாம், என்ன மன்னிச்சிரு. ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும் ஜோ. எனக்கு உன் கம்ப்யூட்டர் பார்க்கணும். அதாவது எனக்காக நீ உன் கம்ப்யூட்டர் பாரு. கண்டிப்பா பண்றேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும், ஆனா முழுசா பண்ண முடியாது. எனக்கு அது போதும். பென் எங்க இருக்கான்? என்னோட தங்கச்சி வீட்ல. அவன் இங்க என்ன பண்றான்? இங்க பாரு, அவன் என் தம்பி. என்னோட கம்ப்யூட்டர்ல சின்ன வேலை முடிஞ்சதும் அவன் கிளம்பிடுவான். அவனுக்கு கம்ப்யூட்டர் வேணும்னா வேற எங்கேயாவது போ சொல்லு, இங்கதான் வரணுமா? ஏன்னா அவனுக்கு உன்னோட கிளியரன்ஸ் வேணும், அதனாலதான். சாண்டி, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல? சாண்டி, அவன் அதை பண்ணல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா அவன் ஒரு அவன் தீவிரவாதி. தீவிரவாதி இல்ல. என்ன பேசிட்டு இருக்க? இந்த போலீஸ், கவர்மெண்ட், மொத்த நாடும் அவனதான் தேடிட்டு இருக்க. அவன் என்னோட தம்பி. அத போலீஸ் கிட்ட சொல்லு. இங்க பாரு, கசின்ஸ்கே அவன் தம்பிய போலீஸ் கிட்ட ஒப்படைச்சான். நீயும் இப்ப அததான் பண்ணணும். டாம் எதுக்காக பண்ணிருந்தாலும் சரி, அவன் இத பண்ணலனே வச்சுக்கோ, ஆனா நீ போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். அவன் பண்ணலனா அவனை வெளியே விட்டுருவாங்க. அவன் அத பண்ணனா அரசாங்கம் பாத்துக்கோ. நம்ம குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு, நம்ம பெண்ணை பத்தி யோசிச்சு பாரு. உன் தம்பி பண்ணலன்றதுக்காக நம்ம மொத்த வாழ்க்கையும் அழிச்சிடாத பிளீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாரு. டாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இங்க பாரு, நான் நினைக்கிறேன் நீ போலீஸ் கிட்ட போகணும்னு தோணுது. முடியாது, இப்ப கண்டிப்பா முடியாது. அப்ப எப்பதான் போவ? இதை எல்லாத்தையும் யார் செய்யறான்னு நான் கண்டுபிடிக்கணும். டாமி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னை அவன் ஃப்ரேம் பண்ணியிருந்தா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். நீ எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற? எனக்கு அது தெரியல. என்ன கண்டுபிடிச்ச மாதிரி அவனையும் கண்டுபிடிப்பேன். டாம், கண்டிப்பா உன்னை நம்புறேன். எனக்கு உன்னை நம்பணும் தான் ஆசையா இருக்கு. என்ன ஆசையா இருக்கா? அப்போ உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல.
டாமி ப்ளீஸ், நான் உனக்கு ஒரு லாயரை கொண்டு வரேன். டாமி, அதான் ஒரே வழி. நான் சொல்றதை கேளு. தெரியும் தெரியும், நீ அங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். யாருகிட்ட பேசுன? என்ன நம்புற ஒருத்தி. எது சரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். வசமா மாட்டினியா? என்னடா உன் கதை முடிஞ்சது. நீ இன்னைக்கு செத்தடா. என்ன என்னாச்சு? நம்ம பின்னாடியே வராங்க பாரு. யாரு? ஏய், போலீஸ் வருதுடா. இப்ப என்ன பண்றது? அவங்கள ஏதாவது பண்ணணும். ஏய், என்னடா சொல்ற நீ? நம்ம பின்னாடியே வராத மாதிரி ஏதாவது பண்ணு. நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் சொல்றத மட்டும் செய். டேய், அவங்கலாம் சாப்பாட்டுல மருந்த கலக்குறாங்க, ஜெனட்டிக்ஸே மொத்தமா மாத்துறாங்க, குடிக்கிற தண்ணீர விஷத்தை கலக்குறாங்க. எதுவும் தெரியாத அப்பாவி விலங்குகளை வற்புறுத்தி வேகமா வேதிப்பொருளை வச்சு பெருசா வளர்க்கறாங்க. நாம இதுவரைக்கும் கேட்காத வியாதிகளை அவங்களே உருவாக்குறாங்க. கேன்சர், டயபெட்டிஸ், அது எவ்வளவு வேகமா பரவிட்டு இருக்கு தெரியுமா? 10ல் 8 பேருக்கு இருக்கு. எனக்கு குற்ற உணர்ச்சி வரணுமா? எவ்வளவு நாளைக்குதான் இந்த தண்ணி, சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து எல்லாத்துலயும் விஷத்தை கலப்பாங்க. இவங்க என்ன பண்ணாலும் நாங்க மட்டும் கேட்கவே கூடாது. ஆனா இந்த அரசாங்கம் இத பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா மக்களை பத்தி இவங்களுக்கு கவலையே இல்ல. இவங்க பண்ற துரோகத்தால மக்கள் இப்போ செத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா அமைதியா மெதுவா செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் யாரு? இந்த மக்களை ஆட்சி பண்ற அரசாங்கம், அதோட அவங்கள வழி நடத்துற முதலாளிங்க. இதுல எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கான்னு நீ கேக்குறல்ல? சார், எஸ் சார். ஆமா, இல்ல, புரியுது சார், எனக்கு புரியுது. எஸ் சார். என் பாஸ் தான் பேசினாரு. என்ன பேசினாருன்னு தெரியுமா? லட்டு மாதிரி மாட்டின ஒரு டெரரிஸ்டை எப்படிரா நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னு இது வரைக்கும் கேள்வி கேட்டார். அதோட அவர் முடிச்சிடல. இன்னும் என்ன சொன்னாருன்றதையும் சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டெரரிஸ்ட நாம மறுபடியும் கைது பண்ணலன்னு வச்சுக்கோ. நான் வாட்ச்மேன வேலை செய்யறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது அபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண சொன்னாரு. இதுக்கு காரணம் மொத்தம் எல்லாமே நீதான் ஜாக். தப்பிச்சு போனவன மறுபடியும் கஷ்டப்பட்டு ட்ரேஸ் பண்ணா மறுபடியும் நீ அவனை தப்பிக்க விட்டுருக்க. இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாத. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எதுவுமே என் கையில இல்ல. நான் ஏஜென்ட் ரோட்ஸ் உள்ள கொண்டு வரேன். இப்ப நான் சொல்ல போறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ ஜாக். ஏஜென்ட் ரோட்ஸ் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். ஒருவேளை உன்கிட்ட அவ எங்கேயாவது போய் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குன்னு சொன்னா உடனே ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு நீ போய்தான் ஆகணும். ஏஜென்ட் ரோட்ஸ் எங்க இருக்காங்க? போதும், நிறுத்துங்க. அடங்கி இருக்கணும். என் கண்ணை பாரு. ரெஸ்டாரண்ட்ல குண்டு வச்சே ஞாபகம் இருக்கா? அதுல செத்து போனது என் தங்கச்சிடா. ஏய், அதான் அவன் பண்ணல. அதான் நானும் சொன்னேன். இவனை உனக்கு தெரியுமா? தெரியும், என்னோட ஃப்ரெண்டு தான். இவன் பண்ணலன்னு நீ எப்படி சொல்ற? ஏய் ஜெசிகா. டாம். ஜெசிகா இவ யாரா? அது இவளே சொல்லுவா, கேளு. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும்.
ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். தண்ணியாவது வேணுமா? இல்ல பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க. எங்க ஷெஃப் இருக்காரு, அவர் வேர்ல்ட் ஃபேமஸ். அவருடைய கபாப் ரொம்ப என்ன குண்டாக்கணும் பாக்குறியா? நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். சரி, வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா? இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு விஷயம் அவசியமா வேணும். என்னது? எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இவங்க கூட ஒரு பிசினஸ் மீட்டிங் நடத்தி ஆகணும். ஓகே சார். ஓகே, அப்ப ஆரம்பிக்கலாமா? இது பார் ரோட்ஸ், நான் உன்னை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. நான் ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஜாக் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். 2 வாட்டி ஒரே ஆளு தப்பிக்க விட்டுருக்கான். அது என்ன பாதிக்குது? இப்ப நான் ஒன்னதான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேட்டாலும் பண்றேன். அவனை பிடிக்கணும். எனக்கு ஹெல்ப் வேணும். என்ன வேணும் சொல்ல? எனக்கு நிறைய ஹெல்ப் வேணும். எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மிஸ்டர், இதுதான் எங்களோட கடைசி பேமெண்ட். எங்க சார்பா நாங்க வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, நீங்க நாங்க கேட்டதுக்கு எதிர்மாறா பண்ணிருக்கீங்க. உங்க டார்கெட்ஸை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்னது ஏத்துக்க மாட்டியா? இங்க பாரு, இந்த குண்டுவெடிப்பால தான் நீ அமெரிக்கன் பிரைம் டைம்ல இருக்க. இல்லன்னா இந்நேரம் நீ எங்க இருந்திருப்ப? அந்த கொலாட்ரல் டேமேஜ். கொலாட்ரல் டேமேஜ் என்ன பேசிட்டு இருக்க நீ? எத்தனையோ பேர் அவங்க உயிரை விடுறாங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? இல்ல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருந்தீங்க? அமெரிக்கன் மக்களோட சாவையா அமெரிக்கன் கையால, அதுவும் அமெரிக்காக்குள்ளேயே என்ன கிஃப்ட் பாக்ஸ்ல ஸ்டிக்கர் வச்சா தருவோம்? முதல்ல எனக்குன்னு ஒரு டீம் வேணும். உங்க 5 பேரை நான் கூப்பிட்டதுக்கான காரணம் உங்களை யாருக்குமே தெரியாது. நான் நம்புற 5 ஏஜென்ட்ஸ். எல்லாரும் வாயை மூடிட்டு நல்லா காதை திறந்து கேளுங்க. அப்புறம் 72 மணி நேரம் என் வேலையில யாரும் தலையிடக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, என் இஷ்டப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். என் டீமுக்கு வெளியில இருக்க ஒருத்தனும் இதுல தலையிடக்கூடாது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, இது எப்ப முடியுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன். ஒருவேளை நீங்க இல்ல, ஒருவேளை நீ என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீனா அதை இப்பவே மறந்துரு. ஆமா, உங்களுக்காக நீங்க பண்ண எவ்வளவு தப்புகள் நான் மறைச்சிருக்கேன். உங்களை இந்த நாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு தேவையான எவ்வளவு உதவிகள் நான் இங்க செஞ்சிருக்கேன். அதுவும் செப்டம்பர் மாசத்துல ஒரு ஏரோப்ளேன் சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களே, அதுவும் தான். நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க பண்ணது பெரிய தப்புடா முட்டா பசங்களா. என்ன பத்தி நீங்க போட்டது மிகப்பெரிய தப்பு கணக்கு. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் நினைச்சேன்னா உங்களோட ஆபரேஷன் சுக்கு நூறா நொறுங்கிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பெட்டியில போட்டு உங்க நாட்டுக்கே நான் உங்களை அனுப்பிச்சிருவேன். நீ என்ன கேக்குறன்னு நல்லா தெரிஞ்சுதான் கேக்குறியா ரோட்ஸ்? இது ரொம்ப ஜாஸ்தி. அப்ப ஷட் டவுன் பண்ணாதீங்க. என் டீமை விட்டுருங்க. வெளியே இருக்க எவனும் இதுல தலையிடக்கூடாது. ஜான்சன், கடந்த 48 மணி நேரத்துல ஜெசிகா அண்ட் டாமோட போன் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும். ஜேம்ஸ், எனக்கு டாம் ஜெசிகாவோட போட்டோஸ் வேணும். அது நம்மள சுத்தி இருக்கிற 4 ஸ்டேட்ஸ் ரேடியேட்ஸ்ல இவங்க வெளியே வந்த பக்கத்து கடைக்காரன் கூட அவங்க மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஜான், நான் வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்தேன், அதுல ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீ பார்க்கணும். ஜெக்ஸ்டர், நான் உனக்கு கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பேரோட பேக்ரவுண்ட செக் பண்ண. யார் பேரையாவது விட்டுட்டோமான்னு பாரு. அவனை பிடிக்க முடியுமா? பிடிக்கலாம். டேய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தாண்டா உங்களோட அல்லாஹ். இங்க பாரு, நீ அளவுக்கு மீறி அதிகமா பேசிட்டு இருக்க. நான் என்ன வேணாலும் பேசுவேன், ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, என் பிளான் படி தான் இங்க எல்லாமே நடக்கணும். இல்லன்னு வையே, இதுதான் பேசும். அதுக்காக தான் ஒண்ணு வர வச்சேன். நமக்கு 72 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க போலாம். இங்க பாருங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன், இதை எதையும் மாத்தவே முடியாது. இதுவரைக்கும் எடுத்த எல்லா முடிவுமே நம்ம மேல செலுத்தப்பட்டிருக்கு, இந்த உலகத்து மேல செலுத்தப்பட்டிருக்கு. அதை மாத்தலான்னு எவனாவது இங்க வந்தாங்கன்னா அவன் வாயை கிழிச்சிருவானுங்க.
இந்த ஆரோக்கியமற்ற பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை முறைய நம்ம மேல திணிச்சிருக்காங்க. அதை மாத்தவே முடியாது. சரி, உன் அப்பாவை பத்தி சொல்லு. இல்ல இதுக்கு எங்க அப்பனுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த குண்டு வெடிப்புக்கும் உன் அப்பாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரியும்னா நீங்க எங்கிட்ட கேட்கலாம், இல்லன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஓ மறந்துட்டேன். ஏன்னா அவர் இப்போ செத்து போயிட்டாரு. ஆமா, யுஎஸ் கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக அவர் தன்னோட உயிரையே விட்டாரு. ஈரான் புரட்சியப்போ அவரை புடிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா அவரை கைவிட்டுடுச்சு. ஆமா, அது மட்டும் இல்ல, என் அப்பாவோட உயிர் போனோங்கிறத இங்க இருக்கவங்க முடிவு பண்ணானுங்க. அதனால அந்த நேரத்துல இந்த அமெரிக்காக்கு இருந்துச்சா குற்ற உணர்ச்சி. எஸ், யாரு? உள்ள அனுப்புங்க. மிஸ் டேவிஸ், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு உங்களை பார்க்கணும்னு இருந்ததா? அப்படியா? நீ என்ன சொல்ல வந்த? சொல்லு. சொல்ற. எனக்கு தெரியல. ஆனா நான் டாம பத்தி சொல்லி ஆகணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணனா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சரி, ஓகே. விஷயம் என்னன்னா, என்ன மன்னிச்சிரு ஜஸ், உன்னை தேவையில்லாம இதுல இழுத்துட்டேன். ஹேய், நானா தான் இங்க வந்தேன். எப்படி டோனியை கண்டுபிடிச்ச? அவன் தான் என்ன கண்டுபிடிச்சான். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். அதாவது என் வயசு அப்ப 22 தான். அது இருக்கட்டும், எங்களுக்கு டிவோர்ஸ் ஆனப்போ அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னோட அப்பா அண்ணா 2 பேருமே லாயர்ஸ். அப்புறம் டாம், அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். அவன் ஜிம்மையும் மூடிட்டான், வேலையும் இல்ல. ஓகே, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. இது கூலிங்கா இல்ல. பரவாயில்ல. எனவே டாம் அவனோட தார்ஜாவை மூடுறதுக்கு காரணம் பில்லி இறந்ததுதான். பில்லி? ஆமா. ஆமா, சொல்லு, என்ன விஷயம்? ஆண்ட்ரைஸ் பீஸ்ட்ரோ. சரி சொல்லு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாம் ஒரு மார்ஷல் சாம்பியன். 4 தடவையும். தெரியும். அவனோட திறமையை எங்க ஆளுங்க மேல நல்லாவே காட்டினான். டாம் அதுல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜிம்மையே திறந்தான். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றதுக்கு. அவன் ரொம்ப நல்ல டீச்சரா இருந்தா. இவன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பெல்லி தான் அவனோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா பில்லி எப்படி இறந்து போனா? அது வந்து டாம் அவனை ஃபைனல் வரைக்கும் டீச் பண்ணா. அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்ல பெல்லி இறந்துட்டான். டாம் தான் காரணம் நினைச்சிட்டான். ஏன்? டாம் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதான் நினைச்சான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. போஸ்ட்மார்டம் பண்ணாங்களா இல்லையா? யா, பண்ணாங்க. பெல்லி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். அதுக்கு டாம் தான் காரணம் நினைச்சிட்டான். அவன் தானே? இல்ல, பெல்லிக்கு அவன் சாக போறான்னு ஏற்கனவே தெரியும். பெல்லிக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரிஞ்சுதா? ஆமா. பெல்லியோட ஹார்ட் கண்டிஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை அவன் டாம் கிட்ட சொல்லல. 32 வெஸ்ட் அவென்யூ, அந்த இடம் எனக்கு தெரியும். அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவா? இந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதானே? என்கிட்ட கதை விட்டுன்னு வையே, நீ எங்க இருக்குன்னு தெரியும். சரி, நான் என்னன்னு போய் பார்க்கறேன். சரி, இங்க பாருங்க, எனக்கு ஒரு வெப்பன் டீலரை தெரியும். அவன் என்கிட்ட ஆண்ட்ராய்ட் பிஸ்டர்ன்ற இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றான். அடுத்து அங்கதான் பாம்பு பிளாஸ்ட் நடக்க போதா? அவன் யாருன்னு சொன்னானா? அதுதான் அவன்கிட்ட கேட்டேன். ஆனா அவன் இடத்த மட்டும் தான் சொல்றான். பரவாயில்ல, அதாவது சொன்னானே, அதுவே பெரிய விஷயம். சரி, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு வாங்க போலாம். ஃபைனல்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி பெல்லி மருந்து எடுக்கிறத நிறுத்திட்டான். அவன் மெடிசன் எடுக்கலன்னா நிச்சயமா அவனுக்கு சாவன்னு அவனுக்கு தெரிஞ்சது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவன் தான் என்கிட்ட சொன்னான். அதாவது ஒரு லெட்டர்ல. சில நாட்களுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்ப நீ என்ன சொல்ல வர? பெல்லிக்கு ஃபைனல்ஸ்க்கு முன்னாடியே சாக போறான்னு தெரிஞ்சிருச்சா? அத உன்கிட்ட ஒத்துக்கிட்டான்.
ஏன் உன்கிட்ட சொன்னா? ஏன்னா என்ன லவ் பண்ணா? என்ன பண்ணுன்னு சொல்றேன் டாம். நீ இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போற. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான் பாரு. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா யாராவது பாக்குறதுக்குள்ள எடுத்து வந்துட. நாங்க வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாம், எதா இருந்தாலும் பொறுமையா பண்ண. அங்க இருக்கிற யாரும் உன்னை பாத்துறவே கூடாது. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நான் ஜெனிஃபர். உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம். குடிக்க ஏதாவது? இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு தாகம் எடுக்கலையா? வெளியே அவ்வளவு சூடா இருக்கே. இல்ல நான் தான் எனக்கு எதுவும் வேண்டாம் சொன்னல. உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? கொஞ்ச நேரம் தனியா உட்காரணும். ஓகே, நான் பிரெட் ஏதாவது உங்களுக்கு இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் ஓ, பண்றேன். வெயிட் பண்றீங்களா? அவங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். பிளைண்ட் டேட்டா? அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? பிளைண்ட் டேட்ல தான் செம்மையான லவ் ஸ்டோரி கிடைக்கும். எனக்கு ஒண்ணு இருக்கு, ஆனா அது சொதப்பிடுச்சு. ஆனா 10 நிமிஷத்துலயே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வேற யாரும் இல்ல, என் மாமா பையன் தான். ரொம்ப காமெடி ஆயிடுச்சு. இப்ப நினைச்சா கூட நாங்க சிரிப்போம். என் லைஃப்ல அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர நான் நினைக்கவே இல்ல. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, சரியா? நீங்க எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வாங்க ப்ளீஸ். ஆமா, ஒரு காஃபி. எது வேணும்? ரெகுலரா? ரெகுலர் போதும். ஓ, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரெகுலர் தான் பிடிக்கும். ஆனா அவனை பிரேக்கப் பண்ணிட்டா இப்ப அடுத்த பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். எதுக்கு காஃபி பத்தி பேசும்போது அவனை பத்தி பேசினேன். சரி, உங்களுக்கு மில்க் சுகர் எப்படி? மில்க் போதும். மில்க் போதுமா? ஓகே, நான் இப்ப வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. கடையில் இது மட்டும் தானே கிடைச்சது. இந்தா உனக்கு. இங்க பாரு, நான் ஒன்று சொல்லட்டா? எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லை. நீ நம்புறியா? நான் இப்ப யாரையும் நம்பல. சரி, இவன் தான் மாட்டியிருக்கான். என்ன பண்றது? எல்லாம் நம்ம தங்கச்சிக்காக தான். நீ கவலைப்படாத. இப்ப கவலைப்பட வேண்டியது அதை பண்ண வந்தான். அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சானா செத்தான். போட்டுருவோம். சரி சரி, மன்னிச்சிடுங்க. இது இப்பதான் கொடுத்தாங்க. நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். சரி. இங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையே மாற போகுது. மாறும் தெரியும், ஆனா கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் எல்லாத்தையும் விட்டுலாம் நினைச்சேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நானும் இப்படியே இருக்கிறது? இருந்தாலும் நான் உடனே அந்த முடிவை எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். கரெக்ட் தானே? ஆனா பாத்தீங்களா என்ன நடந்துச்சு? அது நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? இதான். மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்ல. இது உனக்கு யார் கொடுத்தா? என்னோட கஸ்டமர் கொடுத்தாரு. உனக்கு அவரை தெரியுமா? இல்ல, ஆனா கார்டு கொடுத்தாரு. இங்க பாரு, இது ஒரு பாம்பு நினைக்கிறேன். இதை எங்கேயாவது தூக்கி போடணும். பாம்பா? இது ஒரு பாம்பு. இத கையில வச்சுக்க, தூக்கி போடு. இங்க பாம்பு இருக்கு. எல்லாரும் வெளிய போங்க. என்ன வளரீங்க? அது வெளிய தூக்கி போடு. என்னால முடியாது. எல்லாரும் வெளிய போங்க. இந்த ரெஸ்டாரன்ட்ல ஒரு பாம்பு இருக்கு. எல்லாரும் வெளிய வாங்க. வெளிய வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஆனா இது எனக்கு கிடைச்சிட்டே. சீக்கிரம் வாங்க. ஏய், எல்லாரும் எதுக்கு வெளிய வராங்க? அங்க பாரு. என்னடா அங்க பாரு, என்ன நடக்குது? அது அவன் தானே? அப்பனால தான் நம்ம தங்கச்சி செத்து பண்ண. அவனை புடி. போ சீக்கிரம். பாரு, என்ன மிஸ்டர் கேலி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன விளையாடுறியா? என்ன ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பா? ஆமாண்டா, உன்னை பிடிச்சல. யாரா நீ? என்ன எல்லாம் உனக்கு தான் தெரியும் நினைப்பா? உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டா. நீ இதான் சொல்லுவ. இப்ப எதை வச்சு நீ சொல்லுவ? ஆதாரம் இல்ல, சாட்சி இல்ல. என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. அப்படியா? சொல்ல மறந்துட்டேன். கோர்ட்ல எப்படா பணத்தை நீ சாட்சின்னு கொண்டு வருவ? நாம இதுவரைக்கும் சந்திச்சதே இல்ல நினைக்கிறேன். என் பேரு தெரியாதுல, நான் தான் பிராங்க், FBI. சார், நீங்க இப்ப அமைதியா இருக்கணும். நீங்க இப்ப செய்யற எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு கோர்ட்ல எதிரா மாறிடும். ஏன தம்பி, எப்படி இருக்கு? நீ இந்த டெஸ்ட எதிர்பார்க்கவே இல்லல்ல? என்ன இப்பதான் வரீங்களா? இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? உங்க வேலை தான் நான் பண்றேன்.
என்னாச்சு? ரொம்ப குழப்பமா இருக்கா? தலையே சுத்துற மாதிரி இருக்கா? இல்ல, என்ன தப்பிச்சு போன தீவிரவாதி தங்கிட்ட இருந்த அடுத்த குண்ட இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல வைக்க மாட்டேன்னு தெரியாம போச்சா? இவனா பண்ணா? இல்ல, இவன் பண்ணல. இவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு குண்டு வச்சேன். நீங்களாம் FBI இருந்து என்ன பண்றீங்கன்னு தெரியல. உங்க எல்லாரோட வேலையை நான் தனியா செய்ய வேண்டியதா இருக்க. வேற ஏதாவது இருக்கா? உங்க வேலையை ஒழுங்கா பண்ணுங்க. ஏஜென்ட் சாம்சன், இங்க இருக்கிற நம்ம ஏஜென்ட் ரோட்ஸ் இந்த குற்றவாளியை எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஆபீஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே நீ எனக்கு இன்ட்ரிகேஷன் ரிப்போர்ட்டை டைரக்டர் பாயோட ஆபீஸ்க்கு நீ கொண்டு வரணும். நீ அவன் சொல்றத நம்புறியா? ஆமா, உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறாங்க பாரு. இதை நான் பண்ணலன்னு உனக்கே தெரியும். மிஸ்டர் காலி, உன்னை இன்டர்வியூ பண்ணப்போ என் உள் உணர்வை வச்சு நான் நம்பினேன். இப்ப அதனால என் சுப்பரியர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அசிங்கப்படணும். இப்ப நீ என்ன பண்றனா, நீ இதை பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு யோசி. உன்னோட இன்ட்யூஷன் கரெக்டா தான் இருந்திருக்கு. இங்க பாருங்க, ஏஜென்ட் பிராங்க் ஃபிஷரர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் பாம்பு. அவரு டைரக்டர் ஃபிரிக் ஜெரால்ட். FBI-ல அவருக்கு இருக்கிற அந்தஸ்தை பத்தி உனக்கு சொன்னாலும் புரியாது. ஆமா, அதான் தலகணம் வச்சு ஆடிட்டு இருக்கான். அது உண்மைதான். அவனை விடுங்க, அவனை விடுங்கன்னு சொல்றேன். நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. அவனை விடுங்கன்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல நான் உயிரை எடுக்க விரும்பல. அவனை கொண்டு போங்க. அவன் காருக்குள்ளதான் இருக்கான். நீ நல்லது பண்ணுவேன்னு நம்புறேன். நீயும் தான். போதும் வாங்க, அந்த லைன்ல நில்லுங்க. வாங்க, ரெண்டு தான் கீழே போட்டுருங்க. சொல்றத கேளுங்க. நில்லு, சீக்கிரம். கவனமா இரு. வாங்க வாங்க. சரி, இப்ப சொல்லு, அங்க என்னதான் நடந்துச்சு? ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த பாம்ப்ஸ் எல்லாம் வச்சது FBI-யோட டைரக்டர் பிராங்க் ஃபிஷரல்ட். அவன் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தான். அவனுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு, அது வெடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சொல்றது கேளுங்க, என்ன வெளியே விடுங்க. என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இப்ப பெரிய ஆபத்து. காரை நிறுத்துங்க. அவனை வெளியே இறக்கி விடு. சரி. ஏய் நில்லு. எங்க போற? டாம், டாம் ப்ளீஸ், என்ன பண்ற? காருக்குள்ள போய் இத பேசிட்டு இல்ல, இருக்கலாம். நான் சொல்றது கேளு. நீ போய் கார்ல ஏறு. Oh my God! No, no, no! Tom, என்ன விடு! Tom, என்ன விடு! சஜ்ஜரோ, என்ன சொன்னீங்க? எல்லாமே போச்சு. உங்க நம்பி எந்த வேலையும் கொடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் என்னாச்சு சார்? என்னாச்சா? எல்லா ஏஜென்சி கூப்பிடு. ஒரு ஆள் விடாம எல்லாரும் சீக்கிரமா வர சொல்லு. நீ யார வேணாலும் கூப்பிடு. எனக்கு அந்த கேள்வியை புடிச்சே ஆகணும். சார், இப்போ எல்லாரும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா நீ எனக்கு ஆர்டர் கொடுக்காத. நான் சொன்னது மட்டும் செய். எனக்கு எல்லாரையும் புடிச்சே ஆகணும். நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது நீ இப்படித்தான் ஆகணும்னு கனவு கண்டிய? இல்ல, இது வெறும் டெம்பரவரி தான். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்க. இது உன் வாழ்க்கைய மாத்த போகுது. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, நான் ரொம்ப சீரியஸா தான் பேசுறேன். ப்ளீஸ் என்ன கேபினை கூப்பிடுங்க. இத வச்சு நான் என்ன பண்றது? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த பரிசு ஒன்ன ஃபேமஸ் ஆக்க போகுது. வாவ்,
ஓஹோ, அதுக்குள்ள துறக்காத. ஓ நில்லுங்க, உங்க பேரு கூட கேட்க மறந்துட்டேன். ஃப்ரீயா இருக்கும்போது மறக்காம கால் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். ஹே, டெஸ்க்ல என் ஃப்ரெண்டோட ஐடியா நான் கொடுத்துட்டேன். அவங்க நம்மள ட்ரேஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. நான் சரண்டர் ஆக போறேன். என்ன விளையாடுறியா? வேற வழி இல்ல, இல்லனா இன்னும் நிறைய பேர் உயிர் போகும். ஆனா நீ அவனை நிறுத்தலன்னா வேற யாரு நிறுத்துவா? நான் எப்படி அவனை நிறுத்துவேன்? அவனை எப்படி நிறுத்துறதுன்னு நீ சொல்லு. இங்க பாரு, என் அப்பாவை காப்பாத்த முடியல, இப்ப நீ அங்க மாட்டிருக்க. இப்ப நீயும் விட்டுட்டனா உனக்கு அப்புறம் வேற ஒருத்தங்க மாட்டுவான். இத நாம நிறுத்தியே ஆகணும். இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதையே சொல்லி நான் என்னை ஏமாத்திக்க மாட்டேன். என்ன? மார்ஷல் ஆர்ட்ஸ். நீ நினைக்கிற மாதிரி அதுல டெக்னிக் முக்கியம் இல்ல, அது ஒரு ஆர்ட். அதுக்கு வேண்டியது டிசிப்ளின். ஒரு போர் வீரனுக்கு தான் அது புரியும். அந்த கலையை முழுசா புரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு உண்மையான வாரியர் ஆக முடியும். நீ வாரியரா? ஒரு காலத்துல. ஏன் இப்ப ஆக முடியாதா? டாம், நான் இதை விட போறதில்ல. எனக்கு தெரியும். எங்கே இரு, வந்துடுறேன். ஹலோ ஜானதன், நான் தான். ஆமா, நான் சொல்றது கேளு. நீ என்ன கேட்டாலும், யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும், அதை எதையும் நான் செய்யல. ஓகே? உங்களை ரொம்ப மிஸ் பண்ற. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சீக்கிரமா வரேன். அப்பா லைன்ல இருக்காங்க. டாம். நிக்கோல், அவங்க சொன்ன எதையும் நான் தெரியும். தெரியுமா? நிஜமாவா? ஓகே ஓகே ஓகே. ஏஜென்ட் ரூட்ஸ். டாம், டாம் எங்க இருக்க? எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் உனக்கு உதவி பண்ண முடியும். நான் அப்புறம் பேசுறேன். என்ன ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? ட்ரேஸ் பண்ணிட்டோம், அங்கதான் போறோம். ஓகே, குட் பாய். டைரக்டர் ஃப்ரெட்ஜாரோ, நீங்க யாரோ கெலி கூட ஃப்ரெண்டா இருக்காங்க போல் இருக்க. என்ன பேச அதுக்கு அவசியமே நீ பேசுனதெல்லாம் போதும். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அவனை பிடிக்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்க தயாரா இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி பண்ண வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில இருக்கிற மாதிரி நாக்கிடுவேன். புரியுதா? உனக்கு அவன் வேணுமா இல்ல உன் குடும்பம் வேணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. என்ன அவனுக்கு அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா? அவன் எவனோ எங்க இருந்து வந்த ஒருத்தன்.
அவனுக்கு இறக்கப்பட்டு தேவையில்லாம நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? கிரேட். சரி வரட்ட. சார், அவன் தான் எனக்கு கால் பண்ணா. நான் அவன்கிட்ட என்ன பார்த்தா உனக்கு வடிகட்டின முட்டாள் மாதிரி தெரியுதா என்ன? ஜெசிகா, ஜெசி, ஜெசிகா, ஜெசிகா. ஓ சாரி. என்ன போன்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேச நினைச்சியா? இங்க பார், நீதான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கேன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. நலம் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டியா? ப்ளீஸ் அவளை விட்டுரு. நான் சரண்டர் ஆகுறேன். எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. அற்புதமான முடிவு. ஆமா, உனக்கு அந்த ஃபால் ஸ்ட்ரீட் பில்டிங் தெரியும்ல? ஆமா, எனக்கு அந்த பில்டிங் தெரியும். அதுக்கு மொட்டை மாடியில் 1/2 மணி நேரத்துல. சரி. மிஸ்டர் தாம்சன் காணா போனதை பத்தி கொஞ்சம் சொல்றியா? உங்ககிட்ட நாங்க இத பல தடவை கேட்டுட்டோம். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ரவுண்ட் 12. என்னோட அப்பா தான் இந்த பாக்ஸிங் கத்து கொடுத்தாரு. இன்னொன்னு கத்து கொடுத்தாரு, உளவாளியை கண்டுபிடிக்கிறது. அத உடனே கண்டுபிடிக்க முடியாது, அதுக்குன்னு சில டெக்னிக்லாம் இருக்கு. உனக்கு தெரியுமா, என்னோட அப்பா அமெரிக்காவுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த ஒரு உளவாளி. அருமையா வேலை செஞ்சாரு. அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனா ஒரு நாள் வசமா மாட்டிக்கிட்டாரு. அவங்க கையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை துன்புறுத்துறாங்க. அப்ப கூட நம்ம கவர்மெண்ட், அதாவது நீ நம்புற நம்ம கவர்மெண்ட், அவரை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க ஒண்ணுமே பண்ணல. சரி சரி சரி, விடு விடு விடு. எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? ஆனா நீ நினைக்கலாம், நான் எதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல குண்டு வைக்கணும்? அதுவும் எவ்வளவு அழகான இடங்கள், நான் எதுக்கு அதை வெடிக்க வைக்கணும்? என் கோவத்தை அது மூலமா வெளிப்படுத்தவா? இல்ல, அது இல்ல. காரணம் வேற. என்னால முடியும்னு காட்டு. அப்ப நீ கேட்கலாம், எதுக்கு அங்க இருந்த அப்பாவி ஜனங்களை நான் சாகடிச்சேன்? நல்லா யோசிச்சு பாரு, அவங்க யாரும் அப்பாவிங்களே இல்ல. அங்க இருக்கிற ஒருத்தன் கூட அப்பாவி இல்ல. அவனுங்க எல்லாருமே முட்டாளுங்க, முட்டா பசங்க. அந்த முட்டாளுங்க இப்ப எங்க இருக்காங்க?
மேல சொர்க்கத்துல எனக்கு நன்றிய சொல்றாங்க அவங்கள விடுவிச்சதுக்காக. அவங்களோட விஷம் நிறைஞ்ச மோசமான வாழ்க்கையில இருந்து விடுவிச்சதுக்காக. என்ன தூங்கிட்டியா? ஓகே, இருக்கியா? நல்லது. யா, நல்ல காது கொடுத்து கேளு. இந்த போன் வேற முக்கியமான விஷயம் பேசும்போது தான் அடிக்கும். யா டாம், சரியான நேரத்துல தான் கூப்பிட்டுருக்க. ஆமா டாம், நல்ல டைமிங். நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலான்னு ஜெசிகா நினைக்கிறா போல. சீக்கிரம் மேல வா. ஹே சலா, உன்னை பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்க. இந்த மாதிரி நிலைமையில உன்னை நான் யாரையும் பார்க்க விடவே மாட்டேன். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேக்குறீங்களே அவ எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்கானே? உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்கானே? கேமரா தம்பி, உனக்கு தெரியுமா அவ எங்க இருக்கானே? வாங்க இப்ப நம்ம பேசி முடிச்சிடலாம். அப்புறம் எதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? முதல் நாள் கடவுள் இருட்ட உருவாக்குனாரு, ரெண்டாவது நாள் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, சாரி டாம். நான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடியே நீங்க வந்துட்ட, அது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே பேசி முடிச்சலாம்னு நினைச்சேன். எது கண்ணாமச்சாடுற? ஓகே சரிப்பா, நானே ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்க. இதெல்லாம் கையில எடுக்கலாம்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது தம்பி. அது துப்பாக்கிட்டோம். இது ஒரு தப்பான முடிவுன்னு உனக்கே தோணலையா? அதுக்கப்புறம் தண்ணீர், பூமி, மரத்தெல்லாம் உருவாக்குனாரு. மிருகம், அது இது நிறைய. என்னடா கும்பு மாஸ்டர் மாதிரி அடிப்பேன்னு நினைச்சேன். ஆனா துப்பாக்கி எடுத்து வச்சு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓவரா போசலாம் கொடுக்காத. நான் இங்க ஸ்னைப்பர்ஸ் வச்சிருக்கேன். போது மூடு. என்ன பயந்துட்டியா? பாவண்டா ஜெசிகா. 4 குத்து தாங்குவான்னு நினைச்சேன், 2ஆம் குத்துலே. சரி, நீ கேட்க வந்தது கேளு. என்ன கேட்கணும்? நான் ஏன் இத பண்ணேன்னு கேளு. எனக்கு இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே டாம், ஓகே வா வச்சுக்கலாம். சினிமால சண்டல்ல கிளைமேக்ஸ் தானே வரும். இங்க ஹீரோ நீயே, வில்லன் நான். வா. அப்படியே 6வது நாள் அன்னைக்கு கடவுள் ஆணை படைத்தார். முடிஞ்சு போச்சு. நாம கையில தான் சண்டை போடணும். நீ துப்பாக்கி கீழே வை. போங்காட்டெல்லாம் வேண்டாம் டாம். உனக்கு நான் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கேன், விட்டுறாத. என்ன அடிச்சு தொங்க விட உனக்கு ஆசையா இருக்குல்ல? சீக்கிரம் வாப்பா. டாம், துப்பாக்கி கீழே போடு. தப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஓ, 7வது நாள் அன்னைக்கு ஓய்வு எடுத்தாரு. ஏன்னா அவரோட வேலை தான் முடிஞ்சிச்சுல்ல. அப்புறம் கொஞ்ச காலம் அப்படி இப்படின்னு எப்படியோ ஆயிப்போச்சு. அது கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. கடவுள் யோசிச்சாரு, ஆம்பளைய தனியா விடக்கூடாது. அதனால ஒரு பெண்ணை படைத்தார். இது தாண்டா கிளைமேக்ஸ். ஏஜென்ட் ரோட். ஏஜென்ட் ரோட்ஸ், எப்படியோ நீங்க தேடி வந்த ஆளை புடிச்சிட்டீங்களே. கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல அவன் தப்பிப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க விட்டுட்டு போன உங்க கார். நான் நினைச்ச மாதிரி நீ முட்டாள் அறிவாளிதான். சரி, வேற என்ன தெரியும்? அந்த இரானிஸ் கிட்ட உனக்கு இருக்கிற டீல பத்தி தெரியும். கலக்கிட்டீங்க ஏஜென்ட் ரோட்ஸ், கலக்கிட்டீங்க. நான் சும்மா ஏஜென்ட் ஆகல. டீல் சொல்றேன் கேளு. இனிமே நீயும் நானும் பார்ட்னர்ஸ். நான் ஒன்னும் பேராசப்பட மாட்டேன். 30%. 30% எதுல? எல்லாத்துலயும். ஓ, பரவாயில்லையே, பொழைக்க தெரிஞ்ச பொண்ணா இருக்கிய நீ. ஆனா எங்கிட்ட இருக்கா வரணும்னு நினைக்கிறேன். ஏன் வரக்கூடாதா?
சோ 30%ல நீ என் கூட பார்ட்னராக போற. அப்புறம் அந்த ஐஆர்ஜிசி. சரி, அந்த ஐஆர்ஜிசியும் வெரி குட். ஆனா உன் மூலம் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். தனியா வேலை செய்யறதா எனக்கு பிடிக்கும். என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னிய, உயிரை கொடுத்துரு. என்ன புல்லட்ஸ் இல்லையா? வாங்க. இவ்வளவு லேட்டா வர்றீங்க? நீ எங்க கிட்ட மாட்டுவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல. படைச்ச கடவுள் கூட